Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பாப்போம். நல்லா இருக்கும். நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். pan வந்து சூடாகணும். இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணியா நிக்க கூடாது. pan சூடானோனே தான் நம்ம வந்து ஆயில் ஊத்தணும். இப்போ பாருங்க pan வந்து சூடானது நமக்கு தெரியுது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊத்தி சமைக்கிறோம் நாங்க. நீங்க என்னென்ன ஊத்தி தக்காளி சட்னி வைப்பீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெயே ஊத்திக்கோங்க. அதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் இஞ்சி ரெண்டு பிஞ்ச் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு இருந்தால் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பூண்டு இருந்தால் இவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு கையளவு பூண்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 6 மிளகா போடுறேன். உளுந்து வந்து இந்த மாதிரி சின்ன கரண்டியில் உளுந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. உளுந்து வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி தெரிகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலர் பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்தோடனே ஆயிலெலாம் வேறு கலரில் மாறிடும். இந்த மாதிரி மாறினோடனே நீங்கள் ஆனியனை வந்து சேர்த்துருங்க. நான் இவ்வளோ தான் ஆனியன் சேர்க்குறேன். ஏன்னா ஆனியன் நிறையா சேர்த்தா ரொம்ப வாடை அடிச்சிடும். 5 தக்காளிக்கு இவ்வளோ ஆனியன் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் ரெட் கலரில் ஆயிடுச்சு வெங்காயம்லாம். இப்படி ஆனோடனே 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 5 தக்காளியும் எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணால் தான் சீக்கிரமாகவே வதங்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கிண்டி விட்ருங்க. நல்லா உள்ளே எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. பார்த்தாலே தெரியும் அந்த நல்லெண்ணெயோட. நீங்கள் வேறு எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா இந்த கலருக்கு வராது. நல்லெண்ணெய் சேர்த்ததுனால தான் இந்த கலருக்கு வருது. இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம். சிம்மை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா அது வந்து வதங்குறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நான் எடுத்த அதுக்கு வந்து இவ்வளோ தான் போடணும். அஞ்சு தக்காளிக்கு இந்த சால்ட் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எதுக்கும் 6 தக்காளி 7 தக்காளி இப்படி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சால்ட் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் அந்த ஜூஸியாக வருதுல்ல, இதான் வந்து அது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வதங்குதுன்றதுக்கு வந்து காட்டி கொடுக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது இந்த மாதிரி பபுள்ஸாக வருது பாருங்கள். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வதங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம்.
பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூஸி ஆகிருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே கலந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். எல்லாத்தையுமே பாருங்கள். டான்ஸ் வரும், சிங்கிங் வரும், குக்கிங் வரும், ப்ராங்க் வீடியோஸ் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது. இப்போ சிம்மை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூடாக இருக்குது பாருங்கள். இது ஆறினோடனே எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபேனில் காமிச்சிக்கோங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இதுவே எவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நான் அரைச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சட்னி. இப்போ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. நான் இப்போ ஃபேனில் தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபேனில் தான் காமிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். அதுக்காக தான் ஃபேனில் காமிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் மிக்சியில் சேர்த்துறோம்.